கேப்டன் விஜயகாந்த் சார் இறந்த பிறகு அவரை பற்றி தொடர்ந்து ஏராளமான நல்ல விஷயங்கள் கேள்விப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து அவரோட நினைவிடத்தில் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். மேலும் அவர் பயன்படுத்திய பொருட்கள் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பற்றியும் தகவல் கிடைச்சிருக்கு. கேப்டன் அவர்கள் ரொம்பவே விரும்பி வச்சிருந்த பொருட்கள் அப்படின்னா ஒரு 4 விதமான பொருட்களை சொல்லலாம். ஒன்று அவர் பயன்படுத்திய கூலிங் கிளாஸ், இன்னொன்று அவரோட வாட்ச், இன்னொன்று அவருக்கு ரொம்பவே பிடித்த ஆஸ்தான அந்த மோதிரம், 4 ஒரு செயின் போட்டிருப்பாரு, 5 அவரோட பேனா. இந்த 5 பொருட்களுமே அவரோட வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான பொருட்கள். இந்த 5 பொருட்களையுமே கேப்டன் அவர்களை நல்லடக்கம் செய்யும் போது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எடுத்துட்டு தான் பண்ணியிருந்தாங்க. அப்பவே அவங்க ஒன்று சொல்லியிருந்தாங்க, இதெல்லாம் கேப்டனோட உழைப்பு, அவர் நினைவா இருக்கக்கூடிய சின்னங்கள், கண்டிப்பா இதை மக்களுக்கு தெரிகிற மாதிரி நாங்கள் வைப்போம் அப்படின்னு. அந்த வகையில் அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு பெட்டியில அழகா வரிசைப்படுத்தி பத்திரப்படுத்தப்பட்டு வச்சு அவங்க வீட்டில் பத்திரமா ஷோகேஸ்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இப்போதைக்கு கேப்டன் பயன்படுத்திய இந்த முக்கியமான பொருட்கள் எல்லாமே அவங்க வீட்டில் தான் பத்திரமா இருக்கு. இன்னும் ஒரு சில தினங்கள்ல அந்த நினைவிடம் நல்லபடியாக சீரமைக்கப்பட போகுது. அந்த இடத்துக்கிட்ட இதை கொண்டு வந்து மக்கள் பார்வைப்படும்படி வைக்கிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இது நடந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் கேப்டன் அவர்கள் இறப்புக்கு வர முடியாத நிறைய நடிகர்கள் இப்போ அவங்களோட வீட்டுக்கு போய் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் டைரக்டர் அண்ட் ஆக்டரான சசிகுமார் ரீசெண்டாக கேப்டன் அவர்களோட வீட்டுக்கு சென்று அவருக்கு மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்தியிருந்தார். மேலும் அவங்க வீட்டில் இருந்த நபர்கள்ட்ட பேசி தன்னோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணியிருந்தார். செய்தியாளர்கள்ட்ட அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நடிகர் சங்கத்துக்கு இருந்த கடனை மீட்டெடுத்த மிகப்பெரிய ஆளுமை கேப்டன் அவர்களுக்கு இருக்கு. அந்த ஒரு நினைவா, அந்த நன்றி கடனா நம்ம ஒன்று செய்யணும் அப்படின்னா புதிதாக கட்டப்பட்டு வரும் நடிகர் சங்கத்துக்கு அவரோட பெயர் தான் வைக்கணும். இது என்னோட ஒரு முதன்மையான வேண்டுகோள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நிறைய நடிகர்கள் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.